இப்ப மக்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? அந்த சாலிகான மனிதரை நோவினை செய்வார்கள். அந்த மனிதரை, அந்த சாலிகான அந்த அடியான மக்கள் பகமை கொள்வார்கள். அதன் மூலமாக அல்லாஹ் அந்த கூட்டத்தை சோதிப்பான் என்று ஷாதுல் இமாம் சொல்லி காட்டுகிறார்கள். இல்லையா? அல்லாஹ்வுடைய நேசர்களை பகமை கொண்டால் அல்லாஹ்வுடைய யுத்தம் வரும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இது ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ். ஏனென்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னுடைய வழிமார்களை யார் நோவினை கொள்கிறார்களோ, அவர்களை யார் பகமை கொள்கிறார்களோ, அவனோடு நான் யுத்தம் செய்ய தயார் என்கிறார் ரசூல் அல்லாஹு தாலா. யுத்தத்துக்கு தயாராகுங்கள் என்கிறான் அல்லாஹு தாலா. இப்ப அல்லாஹ்வோடு யுத்தம் செய்ய யாருக்கு இயலும்? இந்த ஹதீஸில் நாம் ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் தொழுகையை கலாவாக்கினா அவனுக்கு குத்தம், அவனை கொலை செய்ய வேண்டும். அந்த தண்டனையை நமக்கு கொடுக்க சொல்கிறான். நோன்பை விட்டால் கலா செய்ய வேண்டும். ஒருவன் களவெடுத்தால் அவனது கையை வெட்ட வேண்டும். விபச்சாரம் செய்தால் கல்லெறிந்து கொள்ள வேண்டும். திருமணம் முடிக்காதவன் செய்தால் அவனுக்கு 100 அடி அடிக்க வேண்டும். இந்த தண்டனைகளை எல்லாம் நிறைவேற்றும் பொறுப்பை அல்லாஹ் நம் கையில் தந்திருக்கிறான். களவெடுத்தா நீங்க வெட்டுங்க, விபச்சாரம் செய்தா நீங்க கல்லெறிஞ்சு கொள்ளுங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய வழிமாறுகளை, அல்லாஹ்வுடைய நேசர்களை யார் பகமை கொள்கிறார்களோ, அவர்களை யார் நோவிக்கிறார்களோ, அவரோடு யுத்தம் செய்யும் பொறுப்பை நான் எடுத்துக் கொள்கிறேன் அல்லாஹு தாலா சொன்னான். அவரோடு யுத்தம் செய்கின்ற பொறுப்பு எனக்குரியது, நீங்க ஒன்றும் செய்திடாதீங்க. அந்த பொறுப்பை அல்லாஹ் எடுக்கிறான். பேரன்புக்குரியவர்களே, உலகத்தில 2 கூட்டத்தார்களுக்கு கடைசி தருவாயில ஈமான் இல்லாத மரணம் ஏற்படும் என்று ஃபுகஹாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். 2 கூட்டத்தார்கள் மௌத்தாகின்ற நேரத்தில் ஈமான் இல்லாம மரணிப்பாங்க. அதுல ஒரு கூட்டத்தார் யார் என்றால் அல்லாஹ்வுடைய நேசர்களான வழிமாறுகளை நோவினை செய்தவர்கள், அவர்களை துன்புறுத்தியவர்கள், அவர்களை மதிக்காதவர்கள், அவர்களை வாயில் வந்தபடி ஏசியவர்களுக்கெல்லாம் கடைசி தருவாயில ஈமான் இல்லாத மரணம் ஏற்படும். அடுத்ததாக சொல்கிறார்கள், யாரென்றால் வட்டி சாப்பிட்டவர்கள். யாரெல்லாம் வட்டி சாப்பிடுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் கடைசி தருவாயில ஈமான் இல்லாத மரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று ஃபுகஹாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பேரன்புக்குரியவர்களே, அதனாலதான் ஷாதுல் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நீங்க சாலிஹீங்களோடு இருந்து கொள்ளுங்க, சாலிஹீங்களை நேசிங்க. சாலிஹீங்களை யார் பகமை கொள்கிறார்களோ அது அவர்களுக்கு ஆபத்தான காரியம் என்று ஷாதுல் இமாம் சொல்லி காட்டுகிறார்கள். இது எல்லாம் ஹதீஸ்ல இருந்து அவர்கள் எடுத்ததாக சொல்கிறார்கள். அடுத்ததாக சொல்கிறார்கள், நீங்க யாரும் தொழுகை 5 வக்து நேர தொழுகைகளை ஜமாஅத்தோடு நிறைவேற்றாதவர்களை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டாம். ஒரு ஆள் வருகிறாரு, அவர் பெரும் வள்ளலாக இருந்தாலும் ஜமாஅத்தோடு 5 வக்து தொழுகைகளையும் ஜமாஅத்தோடு பள்ளியில நிறைவேற்றாத ஒரு மனிதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இந்த எவ்வளவு பேரை நாங்க பார்க்கிறோம், அடிக்கடி கேள்விப்படுகிறோம். காலியில கூட இருக்கிறது ஒரு கூட்டத்தார்கள். எந்த அளவுக்கு கண்டா அவர்களுக்கு தொழுகை இல்லை, ஆனால் அவர்களும் சுன்னத்துல் ஜமாத்னு சொல்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தொழ வேண்டிய அவசியம் கிடையாது, திக்ர் மாத்திரம் செய்தால் போதும், மௌலிதை மாத்திரம் ஓதினால் போதும் என்று சொல்கிறார்கள். நாங்களும் சுன்னத்துல் ஜமாத், அவர்களுக்கும் ஷேக் கொண்டிருக்கிறது, அந்த ஷேகை பின்பற்றி கொண்டு நாங்களும் சுன்னத்துல் ஜமாத்தினர்கள், எங்களுக்கும் இப்படி கராமத் இருக்கிறது, நாங்களும் வழிமார்களை நேசிக்கிறோம், ரசூலுல்லாஹ்வின் பேரில் மௌலித் ஓதுகிறோம், மீலாது விழா கொண்டாடுகிறோம் என்று பேசுகிறார்கள். ஷாதுல் இமாம் சொல்கிறார்கள், யாரெல்லாம் தொழுகையை நிறைவேற்றாமல் ஜமாத்தோடு தொழாமல் இருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், நம்ப வேண்டாம், அந்த சேகு போலி சேகுமார்களை பின்பற்ற வேண்டாம் என்று ஷாதுல் இமாம் சொல்லி காட்டுகிறார்கள். தரீகாவுடைய ஒரு முரீது நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை எல்லாம் சொல்லிவிட்டு தான் போய்விட்டார்கள். ஏன், பின்னால வரக்கூடிய சமுதாயத்தில் என்னுடைய முரீதுகள் ஏமாந்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி நடக்கிறது. உலகத்தில் தொழுகை இல்ல, தொழ வேண்டிய அவசியம் இல்ல, திக்ர் மாத்திரம் செய்தால் போதும் என்று சொல்கின்ற ஒரு அவல நிலையும் இன்று இந்த சுன்னத்துல் ஜமாத் என்று பேரோடு செயல்படுவதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பேரன்புக்குரியவர்களே, இன்னும் ஷாதுல் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், ஆரம்பத்தில்
எனக்கு உஸ்தாதாக இருந்தவர்கள் அப்துல் சலாம் பின் மஷீஷ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதன் பின்னால எனக்கு உஸ்தாதாக வந்தவர்கள் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராபீல் அலைஹிஸ்ஸலாம், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹும், இது போன்ற 4 கலீஃபாக்களும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட எனக்கு உஸ்தாதாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். ஆரம்ப காலத்தில் அப்துல் சலாம் பின் மஷீஷ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கிட்ட நான் படித்தேன். பின்னால எனக்கு மலக்குகள் மூலமாக கலீஃபாக்களாகிய 4 கலீஃபாக்கள் மூலமாக எனக்கு அறிவு கிடைத்தது என்று ஷாதுல் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே ஷாதுல் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு வெறுமனே குர்ஆன் ஹதீஸுடைய அறிவு உஸ்தாதுமார்கள் மூலமாக கிடைத்தாலும் அது மாத்திரமல்லாமல் அதற்கு மேலாக மலக்குகள் மூலமாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் அறிவு கிடைத்திருக்கிறது என்று அவர்களே சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக சொல்கிறார்கள், நீ எப்பொழுதும் அல்லாஹ்விடத்தில் ரிஸ்கை தேடுகின்றவனாக இருந்து கொள், ஆனா ஹராத்தை விட்டும் பாதுகாத்துக்கொள். ஹராத்தின் பக்கம் போயிடாதே, ஹராமான உணவை விட்டு நீ தூரமாக நடந்து கொள். ஏனென்றால் ஹராத்தின் மூலமாக வளர்க்கப்பட்ட உடம்புக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்குறான். அதனால ஹராமான உணவை விட்டு நீ பாதுகாப்பாக இருந்து கொள் என்று ஷாதுல் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுக்கு துனியாவில் சந்தோஷமான வாழ்க்கை, உள்ளத்தில் ஏற்பட்ட கவலை எல்லாத்தையும் நீக்குவதற்கான ஒரு வழி திக்ரு செய்வதுதான். திக்ரின் மூலமாக ஒரு மனிதனுடைய உள்ளம் நிம்மதியாகிறது. உள்ளத்தில் ஏற்பட்ட கவலை, பிரச்சனை எல்லாத்துக்குமாக திக்ரு செய்யுங்க, நிச்சயமாக சந்தோஷம் ஏற்படும் என்றும் ஷாதுல் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்படியாக ஷாதுல் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு சொன்ன உபதேசங்களும் இந்த சமுதாயத்தில் அவர்கள் மொழிந்த வார்த்தைகளும் 1-2 அல்ல, எக்கச்சக்கமாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் ஷாதுல் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காட்டி தந்த ஔராதுகளும் 1-2 அல்ல, ஏனைய தரீகாக்களுடைய முரீதீன்களும் ஷாதுலியா தரீகாவுடைய ஔராதுகளை ஓதுகின்ற வளமைக்கு ஆகி இருக்கின்றது. அந்த அளவு நிறைய ஔராதுகளை காட்டி தந்தார்கள். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற தஸ்பீக என்ற திக்ர் அதிகமாக செய்யுங்க என்றாங்க. அதன் மூலமாக மனிதனுடைய ஃபக்ர் வறுமை நீங்கும் என்று சொல்லி தந்தார்கள். அன்புக்குரியவர்களே, அது மாத்திரமல்லாமல் அவர்கள் உலகத்தில் காட்டிய கராமாத்துகள் 1-2 அல்ல, கராமாத்துகள், அவர்கள் சமுதாயத்தில் காட்டிய புதுமைகள், சமுதாயத்து மக்களை வியக்க வைத்த எத்தனையோ கராமாத்துகள் இருக்கின்றன. ஏன் அவர்களுடைய வஃபாத்தே ஒரு கராமத்தாக இருந்தது. ஏன் யாக்கூத்துல் அர்ஷி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அபுல் அப்பாஸ் முர்சி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக யாக்கூத்துல் அர்ஷி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வருடா வருடம் ஹஜ் செய்கின்ற ஒரு வளமை அவர்களுக்கு இருந்தது. எல்லா வருடமும் ஹஜ்ஜுக்கு செல்வார்கள், ஹஜ்ஜை நிறைவேற்றுவார்கள். அவர்கள் வஃபாத்தாகின்ற அந்த வருடம் ஹஜ்ஜுக்கு போவதற்கு முன்னால அவர்களோடு சென்ற அந்த ஹாதிம், ஒரு பணிவிடையாளன், அந்த ஹாதிமை கூப்பிட்டு அழைத்து சொல்கிறார்கள், ஒரு மண்வட்டி, கோடாரி போன்ற ஒன்று, இன்னும் பஞ்சி போன்றவைகளை எடுத்துக்கொள்ளார்கள். ஹஜ்ஜுக்கு இன்னும் போகல, ஹஜ்ஜுக்கு தயாராகிறார்கள். ஹஜ்ஜுக்கு தயாராகி கொண்டு தன்னுடைய பணிவிடையாளன் ஹாதிமை அழைத்து சொல்கிறார்கள், ஒரு கோடாரி, ஒரு மண்வட்டி, அது போன்று பஞ்சி போன்றவைகளை எடுத்துக்கொள். அப்ப அந்த முரீது கேட்கிறார், லிமாதாயா செய்தி செய்தி, இதெல்லாம் என்னத்துக்கு? கோடாரி, மண்வெட்டி, பஞ்சி இது போன்றவைகளை ஏன் எடுக்கிறீங்க, என்ன காரணம் என்று கேட்டாங்க. அப்ப ஷாதுல் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இதற்கான காரணத்தை, நான் ஏன் எடுத்தேன் என்ற காரணத்தை நீ பின்னால மிஸ்ருடைய மண்ணில ஹுமைசராவில் கண்டுகொள்வாய் என்று ஷாதுல் இமாம் சொன்னார்கள். அப்ப ஹாதிம் பொறுமையாக இருந்து கொண்டார். நடக்க போவது என்ன என்பதனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சரியாக ஹுமைசரா அந்த இடத்துக்கு வந்தவுடனே அந்த நேரத்தில் ஷாதுல் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஹாதிமோட அந்த இடத்துக்கு சேருகிறார்கள். முதலாவதாக முழுமையாக குளித்துக் கொண்டார்கள். குளித்துக் கொண்டு வுது செய்து கொண்டு 2 ரக்காத்துகளை தொழுதார்கள்.
2 ரக்காத்துகளை தொழுகின்ற